Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் நமக்கு யூனிட் 4 அண்ட் தென் யூனிட் 5 நமக்கு அக்டோபர் நவம்பர் மந்த் போர்ஷன் இல்லைங்களா. ஸோ இதில் நமக்கு ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில். மேக்ஸிமம் நம்ம என்ன சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், phrasal verbs, compound words, prefix, suffix, question tag, இதாவது இந்த synonyms, antonyms போக ரிமைனிங் வந்து ஜென்ரலாக நமக்கு கேட்கக்கூடிய பார்ட் வரும். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஓவரால் கிளான்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேஜ் நம்பர் 104 யூனிட் 4 டைட் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரோஸில் நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இது முடிச்சிட்டோன்னா இதை முடித்த பிறகு அப்ரிசியேஷன் போம்லேருந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் 3 மார்க்ஸ், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இஆர்சி வந்து ஒரு கொஷின் இல்லைனா சில டிஸ்ட்ரிக்டில் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க்ஸ் இருக்குது இல்லை 6 மார்க்ஸ். அண்ட் தென் ப்ரோஸோட கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இஃப் கிளாஸ்லேருந்து கண்டிப்பாக ஓகேங்களா, கண்டிஷனல் கிளாஸ் இஃப் அந்த மாதிரி நமக்கு கிராமர் பாட்டில் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதுலேருந்து ஒரு கொஷின் வருது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்டிருந்தாங்க, கண்டிஷனல் ப்ளஸ் இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் செகண்ட் கண்டிஷனல், இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கிராமர் பார்ட்டில். நெக்ஸ்ட்டு டயலாக் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. லெட்டர் ரைட்டிங் நம்ம இதுவும் புக்கில் இருக்குது, நான் மார்க் பண்ணுறேன். அந்த பேஜ் நம்பர் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஷின் ஆன்சர், பேராகிராஃப் கொஷின் ஆன்சர் வந்து காமன் பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு காமன் பேராகிராஃப்னும் போது சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். அதாவது நம்ம கேட்டிருக்க ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்னவோ அதை நம்ம எழுதணும் சரிங்களா. அதனால் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மெயினாக ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோன்னு இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் ரோமன் லெட்டராக அந்த 5 மார்க்ஸ்க்கு இதை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம லெசன் அதாவது ப்ரோஸ் வைஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 109 பார்த்தீங்கன்னா இந்த சினானிம்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ரிப்பீட்டடாக 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டைட் கார்னர், இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. why did the narrator visit Christie's வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டி வந்து ஃபர்ஸ்ட் 1 டைம் கேட்டிருக்காங்க. இ வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1 மார்க்ஸ் அதாவது ஜென்ரல் பார்ட்டு, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் தரவாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மெமரி போம் இருந்தால் மெமரி போம், அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் கொஷின் ஆன்சர்ஸ், லெட்டர் ரைட்டிங், டயலாக் இதெல்லாம் முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்கு அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின் ஃபைனலாக படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது இதில் 80% நம்ம இம்பார்ட்டண்ட்டில் கவர் ஆகிடும். ரிமைனிங் 20% வந்து அந்த கொஷின் ஆன்சர்ஸ் ரிமைனிங் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் வாஸ் த பிட்டர்ஸ் ஆஃபர் டு த நரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பேராகிராஃப் கொஷினில் பார்த்தீங்கன்னா நரேட் த சர்க்கம்ஸ்டன்சஸ், ஏவும் சி எக்ஸ்பிளைன் ஹவு த நரேட்டர் got out of the tight corner that he was in இருக்கு இல்லையா, இந்த 2 கொஷின் ரிப்பீட்டடாக இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சி வந்து 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இது முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இடியம்ஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கிராமர் பார்ட்டில், அதுக்கு அடுத்தது இந்த ஒர்க்கு பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், சாரி இது இல்லை, நமக்கு வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிஷ்னல் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதிலேருந்து கம்பல்சரி நமக்கு இருக்குது. இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாதிரி நம்ம இஃப் கிளாஸ்க்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கொஷின் டேக் நமக்கு வந்து 1 மார்க்லேயே கேட்பாங்க, அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம்லாம். இதையும் பை சார்ட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிலது இந்த பார் எப்படி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. டயலாக் ரைட்டிங்கில் நமக்கு கேட்டிருக்கிறது பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யூசஸ் அண்ட் அப்யூசஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் கேட்டிருக்காங்க. அபவுட் பிளான்டிங் ட்ரீஸ் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று கேட்டிருந்தாங்க பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் குளோபல் வார்மிங் வித் 3 எக்ஸ்சேஞ்சஸ் கான்வர்சேஷனில் குளோபல் வார்மிங் பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்து பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏர்லி ரைசிங் இதை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் எஃபெக்டிவ் நோட் டேக்கிங், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எது இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டயலாக் வந்து இதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒன்றுத்துக்குமே உங்களோட ஓன்
கான்வர்சேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க, மெமரைஸ் பண்ணாமல் ஓன் கான்வர்சேஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எது கேட்டாலும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4 மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் இருக்கு இல்லையா, போம். இந்த போமில் நமக்கு பேஜ் நம்பர் 129 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் மிஸ்டீரியஸ் வேஸ் இன் விச் மெக்காவிட்டி ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 7 டைம்ஸ். வெரி 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 இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரோஸில் 2 கொஷின் பேராகிராஃப் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இதில் 3 கொஷினுமே கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் வந்து 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் சிக்ஸ்த்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செவன்த் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இஆர்சியை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த 5மே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஆர்சி கம்பல்சரி இருக்குது. பட் இதில் வந்து 1 2 3 4 1 2 3 5 இது 4மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இஆர்சின்னும் போது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் கம்பல்சரி இதை தரோவாக பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரியில் வந்து நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸிமம் இந்த இதில் வந்து இந்த கொஷின் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே அந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். அந்த மாடல் கொஷின் பேப்பர் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் 5 த கான்வகேஷன் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோஸில் நமக்கு பேஜ் நம்பர் 143 ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 6 டைம்ஸ், அண்ட் தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், செவன்த் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இதில் ஹவு டஸ் அரேஞ்சர் அண்ணா ஹைலைட் த டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஆஃப்டர் தட் நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது போக நமக்கு 144ல் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். இதில் 5 மார்க்ஸ் நமக்கு இருக்குது. சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் ஃபீல்டு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் தான். அது மாடல் நான் ஒரே ஒரு இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ஜஸ்ட் பேஸ் பண்ணி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேயும் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் ஃபீல்டை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 145ல் பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டில் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதிலேருந்து நமக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது மெயின் திங், இந்த லெட்டர் ரைட்டிங் 5மே நீங்கள் வந்து என்ன எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து எதை கேட்டாலும் எந்த லெட்டர் கேட்டாலும் எப்படி எழுதணுன்றதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஃப்ரம் டு என்ன எழுதணும், சப்ஜெக்ட் கண்டென்ட் அதில் என்ன எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில், தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் வந்து ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் அபவுட் டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேஷ் டிரைவிங் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வந்து மக் பண்ண வேண்டாம், ஜென்ரலாக எழுத பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி பீக், இந்த போமில் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக், எவ்ரி ஹில்லாக் ஹேஸ் அ சம்மிட் டு போஸ்ட் இருக்கு இல்லையா, இது இஆர்சி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தீஸ் லைன்ஸ். பேஜ் நம்பர் 158ல் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 159ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போமில் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் திஸ் போம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த சிங்கிங் லெசன் சப்ளிமெண்ட்ரி இதுலேயும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டோரியோட கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் சில இதில் வந்து டிஸ்கிரைபிங் ப்ராசஸும் கேட்டிருக்காங்க. ரைட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆம்லேட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது
மாடல் கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிங்கனாலே எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். இங்கிலீஷில் நான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மார்க் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அது வந்து 8 to 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தெரியும் நீங்கள் எது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, எங்கே வந்து லேக் ஆகுறீங்க அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.